காட்டுக்கு போகாம தன்னோட தோட்டத்தையே பாதுகாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. பாலு, நேத்தைக்கு அந்த புறா மீனுக்குருவியோட தோட்டத்துக்கு வந்துச்சு. அந்த புறா என்ன சொல்லி தொலைச்சதோ தெரியல. மீனுக்குருவி இன்னைக்கு நான் கூப்பிட கூப்பிட காதே கேட்காதது மாதிரி உட்கார்ந்து இருக்குது. நம்மளால இன்னைக்கு மாம்பழம் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ராணி, அத பத்தி நீ கவலைப்படாத. ராத்திரி நேரம் அந்த குருவி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கோம். நாம இப்பவே அந்த குருவியோட தோட்டத்துக்கு போய் மாம்பழங்களை பறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 காகங்களும் மீனுக்குருவியோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தோட்டத்தை நோக்கி பறந்து போனாங்க. அதே நேரத்துல மீனுக்குருவியோ தன்னோட 3 மாமரத்திலையும் ஒரு வலைய மறைச்சு வச்சது. இது தெரியாத காகங்கள் மீனுக்குருவியோட மரத்துல இருந்து மாம்பழங்களை திருட ஆரம்பிச்சாங்க. இந்த வீடியோவோட ஃபுல் லிங்க் கீழே கொடுத்திருக்கு. ப்ளே பட்டனை அழுத்தி பாருங்க.